வணக்கம். ஆய்வுக்களத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1921ஆம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தனித்தமிழ் இயக்கம் கண்ட தமிழ்கடல் மறைமலையடிகள் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் கூடி தமிழ் ஆண்டாக திருவள்ளுவர் பெயரில் தொடர் ஆண்டை பின்பற்றுவது, திருவள்ளுவர் காலத்தை கிறித்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன் என்று கொள்வது, இந்த தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தை தை முதல் நாள் என்று கொள்வது என்றெல்லாம் முடிவு செய்தார்கள். பிறகு 1935ஆம் ஆண்டு திருவள்ளுவர் திருநாள் கழகத்தினர் நடத்திய திருவிழா, 39இல் திருச்சி அகில இந்திய தமிழர் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு பெருங்கூட்டங்களிலும் தமிழறிஞர்கள் அதையே உறுதி செய்தனர். அதன் தொடர்ச்சியாக 71ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தமிழ்நாடு அரசு நாட்குறிப்பிலும் 72ஆம் ஆண்டு முதல் அரசிதழிலும் நடைமுறைப்படுத்த வழி செய்தார். 2008இல் அதேபோல திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு தமிழ் புத்தாண்டு சட்டமும் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில் 2011ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தையில் தொடங்குவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும், ஆனால் சித்திரையில் தொடங்கியதற்கான ஆதாரங்கள் பல இருக்கின்றன என்றும் சொல்லப்பட்டு அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் நாடறிந்த, ஆனால் நாட்கள் நகர்ந்தால் மறந்துவிடக்கூடிய தகவல்கள். இன்றைய சூழலில் எத்தனை கொண்டாட்டங்கள் என்றாலும் கொண்டாட மக்கள் அணியமாயிருக்கின்றனர். ஆனால் பொருள் உணர்ந்து கொண்டாடுவதே மேம்பட்ட சமூகத்தின் அடையாளமாய் இருக்கும் என்பதால் தை முதல் நாளை தமிழர்கள் எப்படி உணர்ந்து கொண்டாட வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கவிருக்கிறோம். பங்கு பெறுவோர் மூவரும் எழுத்தாளர்கள். தை விரும்பும் தமிழறிஞர், 66 புத்தகங்கள் எழுதிய திரு சத்தியவேல் முருகனார், சித்திரை சித்திரத்தை விரும்பும் திரு ராமசுப்பிரமணியன் 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இருவரோடு தையும் சித்திரையும் தவிர்த்து பெயரில் மற்றொரு மாதத்தை கொண்டவரான 5 புத்தகங்கள் எழுதிய பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன். நேயர்களே, சுருக்கமான கேள்விகளோடு நீங்களும் பங்கு பெறலாம். ஆழமான அலசலுக்கு அகலாதிருங்கள். ஆய்வுக்களத்திலிருந்து விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம். திரு சத்தியவேல் முருகனார், பெரியவங்க வந்திருக்கிறீங்க, சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இந்த இளைய தலைமுறை விரும்புகிறது. நித்திரையில் இருக்கும் தமிழான்னு பாரதிதாசன் என்றைக்கோ பாடிவிட்டார். 2011க்கு பிறகல்ல, என்றைக்கோ பாடிவிட்டார். இந்த நித்திரையில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது? நித்திரையில் இருக்கும்பொழுது என்ன நடந்தது என்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாலே நாம் எவ்வளவு காலம் நித்திரையில் இருந்தோம் என்பதை பொறுத்து அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நெடிய காலம் நித்திரையிலே கழிந்துவிட்ட காரணத்தினாலே சில விஷயங்களை எல்லாம் நாம் தொகுத்து பார்க்கும்போது இப்படியெல்லாம் நாம் இருந்தோமா என்பதே நமக்கு ஒரு செய்தியாக மாறிவிடுகிற அளவுக்கு நித்திரையில் இருந்தோம். ஆகவே இந்த காலத்திலே நடந்த பல விஷயங்களை நாம் எண்ணி பார்க்கும்பொழுது நாம் நம்முடைய அடையாளத்தை தொலைத்து விட்டோம் என்பதுதான் நித்திரையில் உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். அடுத்த வரிய சித்திரை எல்லாம் உனக்கு புத்தாண்டு என்று சொன்னதனால் அது ஒரு கேள்வி பொருளாகிறது. அதற்கு என்ன ஆயிற்று? சித்திரை என்பது அதை ஒரு புத்தாண்டு என்று நமக்கு எப்பொழுது கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் அதற்கு ஒரு கால வரையறை இருக்கிறது. அதாவது சக ஆண்டு என்று அந்த சாலிவாகன சகாப்தத்தை அவர்கள் கொண்டு வந்த பொழுது அப்போதிலிருந்து அது தொடங்குகிறது. அப்பொழுது கூட உடனே அது தமிழகம் ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல முடியாது. அதன் பின்னாலே பல காலம் கழித்துத்தான் கல்வெட்டுகளிலே இந்த இறையிலியாக சில நன்கொடைகளை சோழர்கள் அல்லது மற்ற அரசர்கள், தமிழ் அரசர்கள் கொடுக்கும் பொழுது அது கொடுக்கப்பட்டது யாருக்கு என்று சொன்னால் அது கொடுக்கப்பட்டது பிராமணர்களுக்கு கொடுத்த நிலையிலே அவர்கள் அதை பின்பற்றி இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த அந்த அரசனுடைய ஆட்சி ஆண்டும் போடுவார்கள். ஆனால் அதற்கு முன்னாலே அவர்களுடைய பின்பற்றுதல் எதுவோ அந்த ஆண்டை போட வேண்டும் என்று சக ஆண்டு என்பதை போட ஆரம்பித்தார்கள். இறையிலியாக இப்படி கொடுக்கப்பட்டவை மிக அதிகமாக இருந்த காலத்தினாலே அது பின்பற்றுகிற அளவுக்கு அது மாறிவிட்டது. ஆகவே கல்வெட்டுகளிலே வந்த காலம் என்று பார்த்தோமானால் ஏறத்தாழ அது நாம் சுமார் ஒரு 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு என்ற அளவிலே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சமணர்கள் கூட அந்த சித்திரையை முழுமையாக கொண்டவர்கள் அல்ல. இந்த சமணர்களை எதிர்த்து வந்தான் சாலிவாகனன். ஆகவே அந்த நிலையில் அவர்கள் அதை கூட கொள்ளவில்லை. ஓரளவுக்கு சொல்ல வேண்டுமானால் சமணர்களுடைய ஆதிக்கம் குறைந்த காலத்துக்கு பின்னர் தான்
இது தமிழகத்திலே நுழைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு யூகமாக தான் சொல்ல வேண்டும். இதற்கு சான்றுகள் என்று தனியாக சொல்ல முடியாது. ஆனால் கல்வெட்டுகள் அதுக்கு முன்னால் இல்லை. சரி, இந்த அளவில் தகவல்களை நம்ம மீண்டும் அடுத்த சுற்றுல கேட்குறேன். திரு ராமசுப்ரமணியம், உங்ககிட்ட நான் சந்தேகம் தான் கேட்க போகிறேன். முதல் சுற்றுல தமிழ் சித்திரை, அதற்கான தமிழ் ஆண்டுகளாக 60 ஆண்டுகள், அந்த பிரபவ விபவ சுக்கில பிரமோதூத, அந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த மொழி? முதல்ல சம்ஸ்கிருதமாக இருக்கலாம். அதுதான் சம்ஸ்கிருதம் தான் அப்படிங்கிறது. இதில் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது இந்த பேர் தான் பலருக்கு ஒப்புக்கொள்வது போல இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1921 நீங்கள் சொன்னது போல பச்சையப்பன் கல்லூரியில் 500 அறிஞர்கள் கூடினார்கள். மறைமலை அடிகள் சொன்னார். அவரோட சேர்ந்துட்டு சோமசுந்தர பாரதியார், இது மாதிரி பல அறிஞர்கள், கியாபி விஸ்வநாதம் அப்படிங்கிறவரெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு முடிவு எடுத்தார்கள். இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒன்றும் ரெக்கார்டட் எவிடன்ஸ் சொல்லும்போது அது ஏதோ ஏதோ கூட்டிக்கிட்டாங்க, அவங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க மாதிரி இருக்கு. நான் அப்படிங்கிற அதாவது கூட்டினார்கள் அப்படின்னு சொன்னேன்னா எவிடன்ஸ் அதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நானும் நிறைய சர்ச் பண்ணினேன். எனக்கு அதாவது அந்த ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணினாங்களா, இது வருஷம் சொன்னார்கள், எதுமா இதாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப பழசு இல்லை, இன்னும் 100 வருஷம் கூட ஆகலை. இப்போ ஐயா சொன்னது போல் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து அவர் சொல்கிறாருன்னு எடுத்துப்போம். அதுக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ்லாம் இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு எனக்கு என்ன ஒன்று எனக்கு கண்ணில் பட்ட வரைக்கும் எனக்கு தெரியல. ஆகவே இதுதான் வருஷமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏதோ அவங்க பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு 1931 பெரியார் ராமசாமி நாயகர் அவர் அவரும் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. சரி, நீங்கள்லாம் சொல்கிற ரைட்டு அப்படின்னு. ஆக ஒரு பெரிய தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன அவர் இதுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருங்கிறது ரொம்ப சரியான ஒரு நிலைப்பாடாக தோன்றுகிறது. எந்த கட்டத்தில் எதற்காக காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார்னு இருக்கலாம். இப்போ சாதியை எதிர்த்த காலமெல்லாம் எதிர்த்தவரை நீங்க நாயக்கர்னு சேர்த்து சொல்லும் பொழுது இப்படி கூட மறைமுகமாக பொருள்கள் வந்து கொண்டே இருக்கலாம். சொல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்தார். அதனால அதை அவர் சொல்லிட்டார். ஏன்னா அவர் பெரியவர். அதனால் அந்த பெரியவர் சொன்னது அவரும் நாம சொன்னதை ஒத்துட்டாங்க. அதனால் அப்படியே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததாக நான் கருதுகிறேன். பட் இதுக்கெல்லாம் ஒன்றும் எனக்கு ஆதாரம் இருப்பதாக தெரியல. இப்போ சார் சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா 7ஆம் நூற்றாண்டுங்கிறார். சமண மதம் இப்போ 2 விதமான ஐயப்பாடு இருக்குது இவருடைய. ஏன்னா அவர் நிறைய சைவ சித்தாந்தம்லாம் படித்தவர். அதனால் நாம் எப்போ சமண மதம் பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சதுன்னா 2ஆம் நூற்றாண்டுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது 2 விதமான பேச்சுகள் உண்டு. அந்த சமணர்கள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சி ஆரம்பித்த காலம் என்பது 2ஆம் நூற்றாண்டு. அதாவது ஞானசம்பந்தர் போன்றவர்கள், ஈவன் மாணிக்கவாசகரை கூட 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகின்றார்கள். அதற்கான நிறைய எவிடன்சஸ்லாம் இருக்குது. ஆகவே அந்த நேரத்துலேருந்தே இருக்குன்னு சொன்னால் இப்போ ஏன் திடீர்னு அதை போய் மாற்றுறீங்க? அதாவது 1921 கூடி எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தார்கள் அப்படின்னா எனக்கு அதில் தான் நம்பிக்கை இருக்குது. நான் சாலிவாகன சஹாப்
கார்த்திகை செல்வன், 2008 தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இல்லை இல்லை சித்திரை தான் வேண்டும் என்று மக்கள் பெரும் போராட்டங்களில் இறங்கவும் இல்லை. 2011க்கு பிறகு மீண்டும் மாற்றப்பட்ட பிறகு ஏன் மாற்றினீர்கள் என்று பெரிதாக குரல் எழும்பவும் இல்லை. எங்களுக்கு மீண்டும் தைதான் வேண்டும் என்று போராடவும் இல்லை. ஆக மொத்தம் மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது தமிழ் அறிஞர்களின் பணியா? எப்படி பார்க்கணும்? போராட்டங்கள் இல்லைனாலும் நடைமுறையில் அதை தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஃபேக்ட். சித்திரையில் கொண்டாடுறவங்க சித்திரையில் தான் போயிட்டு இருந்தாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் இது அதாவது நடைமுறையில் இருக்கிற விஷயங்களையே நம்ம பின்பற்றிட்டு இருக்கணுமாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. இதுவரைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆண்டாண்டு காலமாக இருந்த விஷயங்களை மாற்றணுமா அப்படின்னா அது மாற்ற வேண்டிய விஷயமா இருந்தால் மாற்றி தான் ஆகணும். நம்ம வந்து பால்ய விவாகத்தை மாற்றணும், சட்ட ரீதியாக தான் மாற்ற வேண்டி இருந்துச்சு. இதில் கொண்டாட்டங்கள் எந்த மாறுபாடு யாரும் காட்டப்போவதில்லை. உங்களுக்கு என்று என்ன செய்கிறார்கள் அதை செய்ய போகிறார்கள். சித்திரையை அது ஒரு புத்தாண்டு என்றால் அதிலும் புத்தாடைகள் இதிலும் புத்தாடைகள். கொண்டாட்டங்களில் பெரிய வேறுபாடு எப்பொழுதுமே இருக்க போவதில்லை, இனியும் இருக்க போவதில்லை. இல்ல ஆனால் அந்த உணர்வு தான் மாறுகிறது. இல்ல கொண்டாட்டங்கள் நிச்சயமா வந்து எந்த நாளாக இருந்தாலும் கொண்டாடப்பட வேண்டிய நாளில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு வரலாற்று ரீதியாக இப்போ ஏன் இந்த தமிழுக்கான ஒரு புத்தாண்டு விஷயத்துல மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னா, ஒன்று வந்து 60 ஆண்டுகால சுழற்சி இருக்கிற ஒரு விஷயத்தை வைக்கும்போது ஒரு அதுக்கான வரலாற்று ரீதியாக ஒரு தொடர் நமக்கு வந்து ஒரு ஆண்டு கணக்கை வைக்கிறதுல சிக்கல் இருக்குங்கிறத முன்வைக்கிறாங்க. தை மாதத்தை முதல் நாளாக கொண்டாடணுன்றதுல பொதுவாகவே இந்த புத்தாண்டு கணக்கிடுறதுலேயே வந்து ஆரம்பத்திலேருந்தே சிக்கல் இருந்திருக்கு. ஒன்று சந்திரனை மையமாக வைத்து கொண்டாடுறது, இன்னொன்று சூரியனை மையமாக வைத்து முதல் நாள் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது இப்போ மட்டுமே இல்லை, மகாபாரத காலத்திலேருந்தே வருது. அது பஞ்சபாண்டவர்கள் போயிட்டு வந்த பிறகு துரியோதனன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. சந்திர கணக்குப்படி பார்த்தோன்னா நீங்கள் 13 ஆண்டுகள் தான் முடிச்சிருக்கிறீங்க, 14 ஆண்டுகள் முடிக்கலன்னும் போது பீஷ்மர் சொல்றாரு, இல்லை சூரிய கணக்குப்படியும் அவங்க முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லி இது வந்து இந்த குழப்பம் என்பது இன்னைக்கு நேற்றுக்கு வரல. அந்த இதிகாச காலங்களில் இருந்தே சூரியனையும் சந்திரனையும் மாற்றி மாற்றி முதல் இதாக வைத்து அதன்படி வந்து புத்தாண்டுகளை வைக்கிறது. அது தைய ஒன்னா அல்லது சித்திரை ஒன்னாங்கிறது மாறி மாறி தெற்காசிய நாடுகள் முழுக்கவே இந்த சந்திரனை மையமாக வைத்தும் சூரியனை மையமாக வைத்தும் தான் வருது. அப்படி வரும்போது தான் இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னு இப்ப சுப்பிரமணியன் சார் ரொம்ப சொல்ல முடியும். தை மாசம் இல்லை, உத்தராயணம் என்று சொல்லுவது வடமொழி சொல். அது என்னன்னாக்கா வடக்கே செல்லுகிற பயணம், சூரியனுடைய பயணம். அது வந்து தை மாதத்தில் தொடங்கி அந்த ஆடி மாதத்தில் வரைக்கும் அதனுடைய உச்சி வரைக்கும் போகிறது, மே மாதத்தில் உச்சி போகுது. அதே மாதிரி அது திருப்பி வருகிறது என்று சொல்லுகிறோம். இப்போ நம்ம கார்த்திகை நண்பர் சொல்வது போல இதில் மகாபாரதத்தில் வருகிறது என்பது நமக்கு எப்படி பொருந்தும்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருக்கு. மகாபாரதத்தில் இருந்த அவர்கள் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஒன்று, சாலிவாகனன் வருவதற்கு முன்னால் தமிழர்கள் இல்லையா? அப்போ தமிழர்களுக்கு ஏற்கனவே என்ன இருந்திருக்க முடியும்? இப்போ வந்து ஒரு தமிழருடைய காலத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஏறத்தாழ இப்போ அலெக்சாண்டர் கோந்திரதோவ் என்கின்ற ஒரு ரஷ்யர், அவர் வந்து இந்த ரிடில்ஸ் ஆஃப் தி 3 ஓஷன்ஸ் என்று இந்த இந்து மகாக்கடலை ஆராய்ந்த கடலியல் நிபுணர், ஓஷியானலஜிஸ்ட். அவரோடு ஒரு சேலஞ்சர் என்ற கப்பலில் போய் அவங்க அதெல்லாம் பார்த்து எடுத்து கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே போட்டு பக்ருளி ஆறு இருந்திருக்கிறது, எந்த காலத்தில் இருக்க முடியும் என்று அந்த C14 டெஸ்ட்டு, இந்த கார்பன் டேட்டிங் டெஸ்ட்டில் எடுத்து பார்த்து என்ன சொன்னால் ஏறத்தாழ கிமு 18,000 என்று அவர் எழுதுகிறார். அது வந்து விஞ்ஞானிகளெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு இந்த ரஷ்யர் எழுதுனது, நம்முடைய உள்ளூர்காரர் எழுதுனது கூட இல்லை. நம்ம தமிழறிஞர்கள்லாம் மிகைப்படுத்தி சொன்னார்கள்னு சொல்ல முடியாது. ஒரு விஞ்ஞானி எடுத்து எழுதிடுது. அப்போ பக்ருளி ஆறு இருந்த இடத்துல தான் தலைச்சங்கம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அவெல்லாம் கிமு 18,000 20,000 ஆண்டுகளுக்கு இந்த 2000 சேர்த்துனா 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் இருந்திருக்கிறான் என்ற இந்த நிலையில் சாலிவாகனம் வந்து சேர்ந்தது ஏறத்தாழ அந்த 1ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டில் வர வேண்டியவன். இன்னும் சொல்லப்போனால் சாலிவாகனனே அங்கே அவன் கன்னட பகுதியில் ஆரம்பித்தான். அந்த கன்னட பகுதியிலே அவங்க முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்னா அவனுக்கு அப்பா பேர் தெரியாது, அம்மா பேர் தெரியாது, இவன் எப்படி திடீர்னு வந்தான்னு. அவன் ஏழையிலேருந்து வெளியே வந்த ஒரு பெரிய அரசாக மாறின போது கன்னடர்களையும் முதலில் ஏற்றுக்கொள்ள அவன் கன்னடம் பேசியவன். அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த நிலையில் மாறி இந்த பக்கம் வருகிறார்கள். ஆகவே அவனுக்கு அப்புறம் தான் தமிழை பிறந்தானா? இது என்ன நியாயம்? மகாபாரதம் அந்த காலத்துல இருந்து சர்ச்சை என்பது இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த வரலாறு தமிழருடைய வரலாறு தமிழர்களுக்கான இதிகாசமா இல்லையாங்க தனிப்பட்ட நான் எது சொல்ல வரேன்னா அப்போதுல இருந்தே இந்த கணக்கீட்டு முறையில சிக்கல்கள் இருக்குது. அப்படி ஒரு மித்தாலஜி எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கு நீங்க சிக்கல் இருக்கு சொல்வது போல அப்படின்னு சொல்லுவாங்க. பல தொன்மை காலங்களுக்கு போய் விடுகிறது தமிழரை பொறுத்தவரையில். அதனால நீங்க அதைத்தான் பார்க்கணும். அப்ப இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். சித்திரை என்று அந்த சொல்லு வட சொல்லா இருக்கிறது நமக்கு இருக்க முடியாது என்பது ஒண்ணு என்ற நிலையில பார்க்க போனாலும் கூட இந்த தை இப்போ எனக்கு வந்து சொல்கிறார் என்னோட நம்பிக்கைன்றார். திடீர்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் இந்துக்களுடைய நம்பிக்கை, நாங்கள் அப்படி தான் கொண்டாடுறோம், இந்துக்களுடைய நம்பிக்கைன்னு இதை சொல்கிறாங்க. இதை மதத்தோட தொடர்பு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்துக்களுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறானால் இந்தியாவில் இருக்க இது முழுக்க அகண்ட இந்து நாடாக மாற்ற வேண்டும் நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இந்து நம்பிக்கை, ஒரு நிமிஷங்க, இந்து டைவர்டேபிள் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். இந்து நம்பிக்கை என்று சொன்னால் ஏன் வடநாட்டில் யாராவது இந்த சித்திரையை கொண்டாடுறாங்களா? வடநாட்டை கொண்டாடுறது இல்லை. நீங்கள் ஒன்றா நான் ஒரு ஜோதிடன் கூட நான் இந்த ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் எடுத்து போடுறேன், எடுத்து படிச்சு பாருங்க. அதில் ஒன்றும் அந்த மாதிரி சைத்திர மாதம் போடுறானே தவிர அந்த சைத்திர மாதம் அவங்க ஒன்றும் கொண்டாடுறது இல்லை. யாரை குற்றம் சாட்டுறீங்களோ அவங்களையும் திருவள்ளுவர் மேலும் அபரிமிதமான காதலோடு தானே அவங்க இருக்கிறாங்க. அபரிமிதமான காதலோடு இருக்கிறார்கள். வந்து அந்த காதலோடு இருக்கிற அவர்களை நாம் வந்து எந்த விதத்திலையும் குறைவுபடுத்தல, அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம், பாராட்டுகிறோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த காதல் என்கின்ற பெயரில் அவர்கள் வந்து எனக்கு ஒவ்வாததை ஒன்றை என்ன ஏற்றி வைக்க முடியாது. திருவள்ளுவரை விரும்பத்தானே செய்வாங்க. திருவள்ளுவரை விரும்புவோர் திருவள்ளுவர் ஆண்டு என்பதற்கும் ஆதரிக்கத்தானே செய்வாங்க. திருவள்ளுவர் ஆண்டு என்பதை பற்றி யாரோ ஒருவர் சொல்லுகிறார், ஆனால் இப்ப மற்றவர்கள் மாற்றுகிறார்களே அல்லது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அவங்களால ஏற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு நேர் இணைப்புல வெகு நேரமா காத்திருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம், நான் ராஜப்பான் பேசுறேன், சூளமேடு, சென்னையிலேருந்து. கேளுங்க. இந்த தையா சித்திரையா தமிழ் வருஷம் எப்போ கொண்டாடுறதுங்க இந்த அரசியல் தேவையில்லாம அதுல தலையிடுறாங்க. அது தேவையே இல்லை. நாம பாட்டுல அதை பண்ணிட்டு இருக்கோம். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பால் இருக்கு, பெட்ரோல் விலை ஏறுறது, அப்புறம் பவர் கட் இருக்கு. அதுல கவனத்தை செலுத்தாம நீ பண்ணிருந்தா நான் சரி பண்ண மாட்டேன், நான் பண்ணிட்டு நீ சரி பண்ண மாட்டேன்னு இது வேண்டாத பிரச்சனை சார். இருக்கிறது இருந்தபடியே இருந்துட்டு போலாம்னு தான் எனக்கு கருத்து. சரி, அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி. அப்ப தையை கொண்டாடணும்னு விட்டுடுங்க, அவ்வளவுதான். அதுலயே நீங்க மன வருத்தப்படுறீங்க. அடுத்த நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? சார், அம்பத்தூர்ல இருந்து முருகன் பேசுறேன். கேளுங்க முருகன். சார், நான் கார்த்திகை செல்வன் சார் கிட்ட கேட்கணும். கேளுங்க சார். இப்போ வந்து திமுக வந்து தை மாசம் ஒண்ணுன்றாங்க, தை ஒண்ணு வந்து தமிழர் திருநாள்ன்றாங்க. அதிமுக வந்து சித்திரை மாசம் சொல்றாங்க. அதற்கான ஆதாரத்தை வந்து பத்திரிகையிலயோ இல்ல பொது ஒரு குறிப்பிலையோ வெளியிடணும். அது எந்த நூல்ல இருக்கு, அதற்கான ஆதாரத்தை வந்து வெளியிடலாம்ல, ஏன் வெளியிட மாட்டாங்க? சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. இறுதியில திமுக அதிமுகவுக்கான புரிதலே சரியா சார்? நான் இப்ப சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். இப்ப வடநாட்டுல ஒண்ணுமே இல்லைன்றாங்க. நண்பர் சொன்னார் முதல்ல 1 பாயிண்ட். அசாம், மேற்கு வங்காளம், கேரளா, கேரளா இங்க தென்பகுதியா இருக்கு, மணிப்பூர், ஒரிசா, பஞ்சாப், திரிபுரா, நேபாளம் கூட நமக்கு வடக்கு பகுதியில கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே இந்த சித்திரையை தான் பேஸ் பண்ணி கொண்டாடுறாங்க. இதுதான் வந்து அதோட சேர்த்து my dear friend, please allow me, you have spoken enough, you should allow me to talk. அப்புறம் இவர் சங்க காலத்தெல்லாம் பத்தி பேசினார். நானும் சில சங்க காலத்தெல்லாம் பத்தி சொல்லணும். நக்கீர சங்க காலத்தை ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். இல்ல அவரை இப்ப நேத்தி வந்து வராருன்னு இவர் சொல்லுவாரு, எனக்கு தெரியாது. வேலை செய்ததுனால இல்ல, நீங்க சங்க காலத்தை பத்தி சொன்னா நான் சொல்ல வேண்டியிருக்கு. நக்கீரர் அவர் 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நெடுநல் வாடை அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது சித்திரை. கூடலூர் கிழார் 3ஆம் நூற்றாண்டு, அவர் மேஷராசியை பத்தி எழுதும்போது புறநானூர்ல எழுதுறார், இது சித்திரைன்னு எழுதுறார். தொல்காப்பியம் அது வந்து ரொம்ப பழமையான நூல். அதுல என்ன இளவேனில் காலத்து துவக்கமான சித்திரையே தமிழ் புத்தாண்டு என்று துவங்குகிறது அப்படின்னு தொல்காப்பியம் சொல்றது. நீங்க மறுக்கணும். அவர் நிறைய பேச்சு வச்சு இப்ப யூ ஷுட் அலோ நீங்க குறுக்க வரும்போது சொல்லுங்க. அடுத்து சிலப்பதிகாரம், அதுவும் பழைய கதை தான். அதுல என்ன சொல்றாங்க, மேஷராசி சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு துவங்குகிறது. மணிமேகலை, இதெல்லாம் பழைய நூல்கள்.
இவளை எல்லாத்திலயுமே இருக்கு சித்திரை சித்திரை சித்திரைன்னு இருக்கு. அப்ப இருக்கும்போது நீங்க வந்து திடீர்னு வந்து மாத்தணும்னு சொன்னா இப்ப நீங்க பழங்காலத்தை பேசும்பொழுது அப்ப நானும் பழங்காலத்தை பத்தி பேசுறேன். நல்ல கேள்வி, நல்ல பதில். நான் இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். ஏன் அதுக்கே அவ்வளவு தூரம் இல்ல இல்ல நீங்க நடுப்புற பேச என்ன பேச விட்டா தானே நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க. மெதுவா பேசுறதுனால நீங்க வந்து என்ன குறுக்க பேசலாம்ங்கற அர்த்தம் இல்ல. இடையில மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும், இடைவேளை விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மீண்டும் வந்து நீங்க சொல்லலாம். ஒரே ஒரு நேயர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி, சித்திரை தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை மாசம் தான் நாங்க கொண்டாடுவோம், தை மாசம் ஏன் வச்சாங்க? அதுதான் கேள்வி. சரி, இது போன்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கவும் இதனுடைய நிகழ்ச்சிக்கு பொறுப்பு இருக்கு. 2 நேயர்கள் இணைப்புல இருக்கீங்க. முதல் நேயருக்கு வணக்கம். கேள்வி என்ன? ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி ராமசுப்ரமணியன் ஐயாவுக்குங்க ஐயா. அவங்க வந்துகிட்டு தமிழ் புத்தாண்டு தை 1தாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. ஹலோ, கேளுங்க, கேக்குது. ஆனா வந்துகிட்டு மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்குமே கூட எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுங்க ஐயா. அதை மட்டும் எப்படிங்க ஏத்துக்கிறாங்க? நாசா நீங்க வந்து அவங்களுடைய பிக்சர் மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து எடுத்தது இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் இருக்கு ராமர் பாலம்ங்கிறது இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்குன்னு இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு. ஆகவே ராமாயணம் இருக்கின்றது அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம், உங்க கேள்வி என்ன? அடுத்த நேயருக்கு வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க கேள்வி என்னங்க? சார், நான் கணேசன் கூடுவாஞ்சேரியில இருந்து பேசுறேங்க. கேள்வி. கார்த்திகை செல்வன் சாருக்கு என்னுடைய கேள்வி, இப்ப பருவ காலங்கள் வந்து இளவேனில தொடங்குதுங்க, பின்பணியில முடியுது. அப்ப தை ஆரம்பிச்சதுன்னா அதுல ஒரு பாதி மார்கழி, ஒரு பாதி வந்து தை. அது முன்பணியில 2வது பகுதியில தான் தமிழ் ஆரம்பிக்குமா, பருவ காலம் ஆரம்பிக்குமா? முன்பணி 2வது பகுதி 2ன்னு ஆரம்பிக்குமா பருவகாலம்? இளவேனில் படிச்சிருக்கோம் நாங்க, முதுவேனில் 2வது படிச்சிருக்கோம். கார்காலம், கோதிர்காலம், முன்பணி, பின்பணி, இதுதான் நாங்க படிச்சது. இது எப்படி எதை மாத்துவீங்க? தமிழ் வருஷத்துக்குன்னு தனி பெயர் உண்டா, தனி ஆண்டு உண்டா? அது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூர்த்த அப்படின்னா அப்ப இயேசுக்கு முன்னாடி 32 வருஷத்துக்கு முன்னாடிதான் தமிழ் புத்தாண்டுன்றத ஆரம்பிச்சதா? நன்றி. ஒரு கணக்கிடலுக்கான ஒரு விஷயம் தான் இவங்க சொல்ற எல்லாமே. இப்போ தொடர்ந்து வந்து இப்போ இது எப்போ தொடங்கியது, எப்போ இதானது அப்படிங்கிறதுல ஆதாரபூர்வமாக இல்லை. இப்போ நீங்க புறநானூறு ஆகட்டும், கலித்தொகை ஆகட்டும், எல்லா இடங்கள்லையும் தை மாதத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். தை 1ங்கிறது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுல இருந்து அந்த புரிதல்ங்கிறது வர்றது நமக்கு. சித்திரை 1 வந்து கொண்டாடினதுக்கும் பெரிய நீங்க பிற்காலத்துல தான் அதுக்கான இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இது சித்திரை 1 தை 1ங்கிறதெல்லாம் விட நீங்க சொல்ற மாதிரி அவர் கேட்கிற ஒரு கேள்வியும் உண்டு, கிறிஸ்து பிறப்புக்கு முன் பின்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை வந்து பிரிட்டிஷ்ல இப்போ வந்து என்ன வராங்கன்னா, அங்க இருக்கிற ஹிஸ்டாரியன்ஸ் அதை இது ஒரு செக்யூலரா நம்ம இதை கொண்டு போகலான்ற ஒரு முடிவெடுத்து அவங்க இப்போ வந்து காமன் எரான்னு அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கான ஒரு விஷயமாக வச்சுட்டு கிறிஸ்து பிறப்பிற்கு முன் பின்னு ஏன் ஆண்ட கணக்கிடணும்? காமன் எரா, பிஃபோர் காமன் எரா, காமன் எரா, இதுதான் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட எல்லா மதத்துக்கும், எல்லா மொழிக்கும், எல்லாருக்குமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே ஆண்டு தான் 2015. ஆனால் அது ஒரு காமன் எரா, பொதுவான ஒரு எரான்னு வச்சு இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் அப்படிதான் அதை கொண்டு வராங்க. அது மாதிரியே கிட்டத்தட்ட நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறந்த ஆண்டை வைத்து நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் ஆண்டு என்று சொன்னாலே அதையும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்றுதான் நாம் அறிய வேண்டி இருக்கிறது. அதான் யதார்த்தமா இருக்குது. ஆனால் ஒரு நேயர் கேட்டாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதை பற்றி ஏன் அரசியல் கட்சிகளும் நீங்களும் விவாதிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஏன் செயற்கைக்கோள்களை ஏவுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒப்பாக நான் நினைக்கிறேன். நிச்சயமா அனைத்தையும் தனித்தனியாக அதன் நோக்கத்தோடையே பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சடங்காக இந்த விவாதம் மாறி போவதையும் நான் விரும்பல. ஒருபடி மேலாக மக்கள் உணர வேண்டும், எதை உணர வேண்டும் என்பதற்காக உங்களிடம் கேள்வி. நெடுநல்வாடையிலிருந்து எல்லாமே பட்டியல் போட்டு காட்டினாங்க, அதுக்கான பதிலை சொல்லுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். இப்போ நெடுநல்வாடையை எடுத்து சொல்லுகிறார். அது வந்து திண்ணிலை மருங்கில் ஆடு தலையா திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக விண்ணூர்பு திரிதரும் விண்செலல் மண்டிலம், வீங்கு செலல் மண்டிலம் என்பது அந்த நெடுநல்வாடையில் வருகிற ஒரு இந்த பாடல் பகுதியை எடுத்து சொல்லுகிறார்கள். நக்கீரர் பாடி இருக்கிறார். நக்கீரர் பாடி அதிலே வந்து அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, மண்டிலத்தை பற்றி பேசுகிறார். இந்த ஜோடியாக், அந்த வானவெளியை பிரிப்பது என்று பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த மேஷ ராசியிலிருந்து பிரிக்கிற அந்த பகுதியை எடுத்து காட்டி மறுபடியும் அது முடிகிறது பற்றி சொல்லுகிறார். அது முழுக்க ஸ்பேஸை பிரிப்பது, அது வந்து இடத்தை பிரிப்பது. இடப்பாகுபாடு என்பது வேறு, காலப்பாகுபாடு என்பது வேறு.
இந்த பிரபஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று 2 வகையில் இருக்கிறது. ஆகவே இதில் வந்து டைம் என்கின்றது வேறு வகையில் பார்க்கப்பட வேண்டும், ஸ்பேஸ் என்பதில் அது வேறு வகையாக பார்க்கப்பட வேண்டும். அதில் இது சொல்லப்பட்ட வந்து ஸ்பேஸ் தான், அதுக்கும் சித்திரைக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல மேஷன்னு சொன்னது என்ன அர்த்தம்? மறுபடியும் இல்ல இல்ல மேஷன் என்ன சொல்லிருக்காங்க? நீங்க படிச்ச மேஷம் அப்படினா என்ன சார் அர்த்தம்? அத தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, நான் தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். மறுப்பின் ஆடு தலையாக விண்ணு ஆடு தானே இந்த மேஷம் தான். மேஷம் கரெக்ட். அது எதை சொல்றாரு பாருங்க, மண்டலம் பீயிங் தி செலல் மண்டலம், இட் இஸ் a ஸ்பேஸ். என்னது ஸ்பேஸ் சார்? இந்த அதுக்கு காலத்துக்கு சம்பந்தம் இல்ல. இதுல என்ன சித்திரை பத்தி சொல்றாரு? அதுல என்ன நீங்க பேசுறீங்க? அதுல வந்து என்ன சொல்றாரு, மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அந்த ராசியினுடைய கட்டத்தை சொல்லுகிறார். ஆனா அதனால வந்து இத சொல்ல அர்த்தம் இல்ல. இதுக்கு அதை சம்பந்தம் இல்லாம நீங்களா தொடர்புபடுத்தீங்க. நீங்களா தொடர்புபடுத்தி பேசுவதற்கு நாம பதில் சொல்ல முடியாது. வரலாற்று ஆசிரியர்களுக்கு வரலாற்று ஆய்வோடு தான் நாம பார்த்து பேசுறோம். உங்க இஷ்டத்துக்கு நாங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி சிலம்பர சொல்லிதான் பெரிய அத்தாரிட்டி, மத்தவங்க எல்லாம் நான் சொல்றதெல்லாம் உத்தரக்கே ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நீங்க எதையுமே நீங்க நீங்க சொல்லணும். Don't assume that you are an authority. நீங்க தான் இவர் அடுத்த தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்காக இது ஒரு என்ன தெரியல. நீங்க எந்த சொல்லிருக்காங்க, எந்த இடத்துல சிலம்பரம் சொல்லிருக்காங்க சொல்லல. இதுல இந்த எங்க சொல்லிருக்காங்க? இப்ப இந்த நெடுநாள் வாடகை கரெக்டா சொல்றாங்க. அது பொருளை சொல்லி கொண்டிருக்கீங்க. பொருளை சொல்லி கொண்டிருக்க போது நீங்க வந்து அதுக்கு உள்ள இல்ல சிக்கல் இருக்கு, அதை விட்டுறலாம். நீங்க ஒன்று தமிழ் தெரியணும் உங்களுக்கு. ஒரு மனிதர் தமிழே தெரியலன்னா நான் இப்ப இயேசுநாதர் பிறந்தார்ங்கற அடிப்படையாக வச்சு ஒரு மனிதர் ஒரு புனிதராக ஒரு எனக்கு தமிழ் பிறந்ததின் அடிப்படையாக தமிழ் இலக்கியம் தெரியல. அப்ப நீங்க தான் மகா மேதாவி, மத்தவங்க மாங்காமடைனா சார் என்ன ஒரு நிமிஷம் வருங்க. ஒரு விவாதம் வந்து கருத்தியல் ரீதியா போனா நீங்க என்ன பெரிய மகா மேதாவி இந்த நான் பல வார்த்தைகள் உங்களுக்கு மன்னிக்கணும். என்னோட யதார்த்தமான கேள்வி நீங்க பேசலாம். நீங்க எனக்கு நேரம் இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே கருத்து நிறைய இருக்கிற விஷயம் என்ன பார்வையாளர்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்க சார். இதை வந்து இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுது. ஒரு இயேசுநாதர் பிறந்தார் என்ற அடிப்படையில் ஒரு மனிதர், ஒரு புனிதர், ஒரு இறை தூதராக பிறந்தார் என்ற அடிப்படையில் ஒரு மனிதரின் பிறப்புக்கு நாம் கணக்கிடுறோம். இன்னொரு இடத்துல இது ஒரு நீங்க ஒரு உழவு விவசாயம் முதன்மையாக இருந்தது, அதில் அறுவடை முதன்மையாக இருந்தது, அதை அடிப்படையாக வைத்து நினைவு கூறுவதற்காக இன்றைக்கு ஏறத்தாழ நினைவு கூறப்படுகிற ஒரு நாளாக மட்டுமே விவசாயமே அப்படி ஆகிவிட்ட நிலையில இன்றைக்கும் அதை ஏதோ ஒரு கடமைக்குன்னு நினைவு கூறத்தான் வேண்டுமா? இவ்வளவு சண்டை சித்தரவுகள் வேண்டுமா? அரசியல் கட்சிகளும் கையில் எடுத்துக்கொண்டனவே. ஏதோ ஒண்ணு இருப்பது தொடரட்டும். பிரச்சனை அதுதான். இது என்னன்னா இந்த விஷயத்தை நம்ம அரசியல் ரீதியாவே பார்க்கிறது மட்டும்தான் பிரச்சனை. நிறைவாக சில நிமிடங்கள் தான் இருக்குது. தை என்று இருந்து விட்டு போனால் என்ன இழப்பு? தை என்று இருந்த சில ஆண்டுகளில் மக்கள் பெரிதாக கொந்தளித்து விடவில்லையே, அப்படி இருந்தால் என்று கேட்டால் உங்கள் பதில் என்ன? சார், தை இருந்தாலும் சரி, சித்திரை இருந்தாலும் இப்போ 2008 டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த ஜியோ பாஸ் பண்ணார், தைலாம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு. அதற்கு பிறகு சித்திரையில் மக்கள்லாம் ஏராளமாக கோயிலுக்கும் கொண்டாட்டம் அதெல்லாம் நிறையா இருந்தது. அப்போ இதுவாக இருந்தாலும் என்ன, வருஷத்துக்கு 2 தடவை தான் இப்போ புத்தாண்டு இருந்துட்டு போட்டோமேங்கிற மாதிரி கூட அவர் வந்து ஒரு கேஷுவல் ரிமார்க் அடித்தார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அப்போ சித்திரைன்னு இருந்து கொண்டிருக்கின்றது, அதை யாரும் மாற்ற முடியல அப்படிங்கிறது யதார்த்தமாக அவரே கூட 2 புத்தாண்டுகள் இருந்தது என்று கருணாநிதி அவர்கள் சொன்னார்களா என்பதை பத்திரிகையாளர் நீங்க அது இருங்க ஒரு நிமிஷம். நான் ஒரு விஷயம். ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் வடநாடுகளை பற்றி வட மாநிலங்களை பற்றி பேசணும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பக்கத்தாப்பில் இருக்கிற புதுச்சேரி, இங்கே தமிழ்நாட்டில் பண்ணாலும் அவங்க ஒன்றும் மாற்றிக்கல, அவங்க பாட்டு அதே தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா, அங்கேயும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள், மொரீஷியஸில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அதுக்கு பக்கத்தாப்புல இருக்க ஒரு குட்டி தீவு, அது பேர் ரீயூனியன் பேர். இந்த இடங்கள்ல பர்மா போன்ற பல இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் சித்திரை தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவங்க வந்து 2008 ஒரு ஜியோ பாஸ் பண்ணதுனால மக்கள் வந்து ஏற்று கொள்வதாக இல்லை. ஆகவே இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது.
அடுத்ததாக இந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மலேசியாவில் தை முதல் நாளைத்தான் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. தமிழர்கள் மலேசியாவில் அப்புறம் சிங்கப்பூர் இது போன்ற பல நாடு, மொரீஷியஸ் இதெல்லாம் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனால இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றதுனால நீங்க சித்திரையை மாத்தி தைன்னு வச்சா மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்டிமேட்லி இட் ஷுட் பி அக்செப்டட் பை பீப்புள். அத வந்து என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம்? இல்ல அதனால இங்க இவ்வளவு எல்லாம் பேசி நம்ம நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2015 ஆதாரங்கள் கேட்கல, மக்கள் எதிர்க்கிறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்க முடியும்? மக்கள் எதிர்க்கவே இல்லை. நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல அவங்க எதார்த்தம் நீங்க தைனி சொன்னா சொல்லிட்டு போங்க, சித்திரைனா அவங்க பாட்டு சித்திரை தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், கொண்டாடினார்கள், கொண்டாடுவார்கள். உங்க நிறைவு கருத்து சில வரி. வேறு எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் இருக்குமானால் நான் என்னுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. ஒரு நிமிடத்தில் சொல்லுங்க. அந்த இதை தை என்பது நம்முடைய மிக அற்புதமான ஒரு ஆண்டாக, புத்தாண்டாக கொண்டாடுவது என்பதை அரசியல் நோக்கங்களுக்கு கற்பித்து அதை மாற்றுவது எனக்கு உடன்பாடு அல்ல. இது அரசியல் நோக்கத்துக்கு அல்ல, அறிஞர்கள் இதை பார்த்து செய்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பழங்கால வரலாறுகள் எல்லாம் இதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறதே தவிர, சித்திரை என்பது பின்னால் வந்து அந்த சொல்லே வட சொல், ஆகவே அது நம்முடைய சொல் அல்ல. ஆகவே இது நம்முடையது அல்ல என்று இருக்கும்பொழுது நான் ஏன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு ஒன்றும் புரியல. ஆகவே இந்த நிலையில் தை என்பது தையில் நீராடிய தவம் தலைப்படுவாயோ கலித்தொகை சொல்லுது. தாயருகான் என்று தை நீர் ஆடல் அப்படிலாம் வரிசையா வருது. ஆனால் அதுக்குள்ளலாம் அதிகமா போல. அப்ப தை நீர் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய வாழ்வு சிறக்கிற நாளை அவர் ஆரம்பிக்கிறாங்க என்று ஒண்ணு. அதே மாதிரி இவர் சொன்னது போல உத்தராயணம் என்பது என்னன்னா பகல் காலம் அதிகமாகிற காலத்தை அப்போதான் தொடங்குகிறது. பகல் தொடங்குவது போல அப்படியே வந்து உச்சிக்கு போய் மே மாசத்துல உச்சி போய் அதுக்கப்புறம் ஆடி மாசத்துல அது குறைஞ்சி அப்படி வருது, மறுபடியும் அதுதான் உத்தராயணம். தைல முதல்ல அந்த மாதிரி பகல் காலம், இது ஆண்டு பகல் காலம் என்று பெயர். இது தேவ ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஆண்டு பகல் காலம், அப்புறம் ஆண்டு இரவு காலம் என்று எடுத்து வைக்கிறார்கள். அப்போ எப்படி நாள் என்பது தமிழில் வந்து அன்னைக்கு சூரிய உதயத்திலேருந்து தான் நாள் ஆரம்பிக்கும், நள்ளிரவுலேருந்து ஆரம்பிப்பது அல்ல, சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதே போல இங்க வந்து இப்ப இந்த பகல் காலம் எப்பொழுது அதிகமாக தொடங்குகிறதோ அது தை மாதம் தான் முதல் நாளிலே. அதனால தான் அது தையை பகல் காலம் எதுவோ அதுதான் எடுத்துக்கொள்ள முடியும். இல்ல சார் சொன்னது மாதிரி ஒரு விஷயம் அதுல குறிப்பிட சொல்றேன். இலங்கையில தமிழர்கள் ஏப்ரல் 14ஆம் தேதியை சித்திரை 1 கொண்டாடுற மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. சிங்களர்களும் அன்றைக்கு தான் கொண்டாடுறாங்க புத்தாண்டாக. அதனால நம்ம அப்படி எடுத்துட்டு போக முடியாது. இன்னொன்னு இந்த தென்னிந்திய மொழிகள்ல, குறிப்பா திராவிட மொழிகள்ல மற்ற இனங்கள் இந்த நாளை கொண்டாடுறதுலயும் இது தொடர்ந்து சமஸ்கிருதம் அந்த விஷயங்களோட தான் இது தொடர்பு படுத்திக்கிட்டே வருது. அதை தான் ரெண்டு விதமாகவும் இவங்க பார்க்குறாங்க அறிஞர்கள். அதை தாண்டி நான் சொல்றது திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த ஒரு செக்யூலரிசம் இருக்கிற ஒரு புத்தாண்டாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான். பொங்கல் எங்க செலிப்ரேஷனுக்கு வருதுன்னா, இன்னைக்கும் ஒரு உடன் பிறந்த தங்கைக்கோ அல்லது அக்காவுக்கோ வந்து அண்ணன்மார்கள் கொண்டு போய் பொங்கல் வரிசை உள்ளிட்ட பல விஷயங்கள் செய்யறது எல்லாமே பொங்கல் தை 1 தான் செய்யறாங்க. என்னைக்கும் சித்திரை 1 செய்யறது இல்லை. இது எல்லாமே இன்னொன்னு தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்ப என்னன்னா ஆண்டு பிறக்குது வழி பிறக்கும் இப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா. ஆனா இது வந்து தை 1 சித்திரை 1 போறதை விட எல்லாமே கொண்டாட்டத்துக்கான நாட்கள். ஆனால் ஒரு நம்ம பாரம்பரியத்தோட சேர்ந்து நம்மளுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு அதோட சேர்ந்து கொண்டாட வேண்டிய. ஏன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இதுல அரசாங்கங்கள் தலையிடணும்ன்றாங்கல்ல. நம்ம வந்து இதோட இப்போ இன்னொன்னு இது கணக்கீடு வேண்டு தேவையா இருக்குது. கால கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நமக்கான ஹிஸ்டரி எழுதும்போது, தமிழர்களுக்கான ஹிஸ்டரி நீங்க எழுதும்போது ஜெய ஆண்டுல இந்த வருடம் நடந்ததுன்னா இன்னொரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு ஜெய ஆண்டு வரும். அதுல எப்படி நம்ம எடுக்கிறது, இப்படியான குழப்பங்களும் அதுல இருக்க. பஞ்சாங்கத்திலேயே கூட பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி பலன் ஒண்ணு போடுவாங்க. இன்னைக்கு கூட மகர சங்கராந்தி பலன் போடுறாங்க. ஆண்டு பலன் போடுவது மகர சங்கராந்தி பலன் போடுறதுன்னா இந்த புத்தாண்டு பிறப்பது அடையாளம் தான். ஒரு பகுதி மட்டும் நிறைவடைந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். சில விஷயங்களை மக்கள் தெளிவோடு இருப்பாங்க, சில விஷயங்களை தமிழ் அறிஞர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒன்றாக இதை கருதுகிறோம். அடுத்தடுத்து வாதங்களில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.